சொல்றாரு பாருங்க, 18ஆம் சங்கீதத்துல 33-34 படிங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தளங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை உத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். ஆமென். யார் பழக்க வைக்கிறார்? அவர் பழக்க வைக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் தாவீதுக்கு செஞ்சார். தாவீது என்ன செஞ்சார்? இதெல்லாம் செய்வது, இதெல்லாம் தேவன் செஞ்சாருங்கறானே. அவர் தாவீது என்ன செஞ்சாரு? தாவீது அவருடைய வசனத்தையே பேசிக் கொண்டிருந்தார். நீங்க அதிகமா சங்கீத பாருங்க, அவர்தான் அதிகமா எழுதியிருப்பார். அவருடைய பாடலாகவே பாடிக்கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தையை பாடலாகவே பாடிக்கொண்டிருந்தார். அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் கேடகம், அவரே என் கல், அவரே என் ஜீவன். புதிய ஏற்பாடு வரதுக்கு முன்னாலே ஒரு மனுஷன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவரே எனக்கு எல்லாவற்றையும் எல்லாம், எனக்கு ஜீவன் அவர்தான். ஜீவனை பார்க்கிறோம், அவருடைய கிருபை நல்லது. அவர் அடித்தாலும் அவரே என்னை கட்டுவார், அவர் என்னை துரத்தினாலும் அவரே என்னை கூட்டி சேர்ப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார். நான் அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவரை நான் வைத்திருக்கிறேன். நான் அதனால் அசைக்கப்படுவதில்லை. உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இது எல்லாமே அவர் சிறு வயது முதல் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, சிங்கத்தை கண்டு அவர் பயப்படல, கரடி கண்டு பயப்படல, கோலியாத்தை கண்டு பயப்படல. ஒரு சேனை வந்தாலும் எதிர்த்து சொல்றாரு. இந்த பலன்லாம் அவருக்கு எப்படி வந்தது? தன் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினால் பலன் அடைந்தார்கள். ஹalleluya. தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் பலன் அடைந்தார்கள். இந்த வார்த்தையை நம்பி வாழுகிறவர்களை நீங்க பாருங்க, அவர்கள் ஒரு அப்படியே இருப்பாங்க. ஒரு கலக்கமோ ஒரு பதட்டமோ அவங்களுக்கு என்ன செஞ்சது இருக்க முடியாது. ஏன்னா அது அவருடைய சாயலை தரித்திருக்கும். அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருப்பாங்க. இயேசு பாருங்க, தன்னை பிடிக்க வராங்க, கொலை செய்ய போறாங்க தெரிஞ்சாலும் அவர் ஒரு பாட்டம் நிற்கிறார். எந்த பதட்டம் இல்லாம அவர் பாட்டம் நிற்கிறார். எதுவுமே ஒரு பதட்டம் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே நிற்கிறார். ஹalleluya. அப்ப எவ்வளவு அந்த பலன் இருப்பார். அவர் எப்பொழுதும் அவருடைய தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார். தேவன் அவருக்கு அளவில்லாமல் அவருடைய ஆவியை ஊற்றினார் அப்படின்னு சொல்றார். தேவனுடைய வார்த்தைகள் பேச பேச உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர்களை அளவில்லாமல் நிரப்புகிறார். தேவனுடைய ஆவி தங்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க? பலத்தின் மேல் பலன் அடைகிறீர்கள். ஹalleluya. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பாடும் பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அவருடைய சாயல் உங்களுக்குள் வெளிப்படுகிறது. ஹalleluya. ஆமென். அந்த சுவிசேஷமே சாயல் உங்களுக்குள் வெளிப்படும். அதை தரிக்க அதை பேச பேச அதை சிந்திக்க. ஆமென். அதனால தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாய் பேசுங்க, அதிகமாய் சிந்திங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்களை எவ்வளவா பேச முடியுமோ பேசுங்க. எவ்வளவா உங்களுக்கு அதை ஜெயிக்கிற மாதிரி அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எதிரியை நிர்மூலமாக்குங்க. அந்த எதிரிக்கிறது உங்க எல்லைக்குள்ளே வரக்கூடாது. அப்படிப்பட்ட பட்டயத்தை எடுத்து நீங்க பேச வேண்டும். அப்பொழுது நீங்க பலசாலியாக இருப்பீர்கள். ஹalleluya. வேதம் சொல்கிறது, ஒரு ஆபத்து நாட்களில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஒரு ஆபத்திலே நீங்க அசராம அப்படியே நிக்கிறீங்கன்னா நீங்க ஆவிலே என்ன செஞ்சிருக்கீங்க? பலன் அடைந்திருக்கிறீர்கள். அந்த பலன் எதனால் வருகிறது? தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பேச பேச நீங்கள் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அதை சிந்திக்க பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். இந்த வார்த்தை செத்த சரீரங்களை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது சாவுக்கு எதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா என்ன காரியத்தை நீங்கள் சாவுக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே தேவன் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹalleluya. கடனால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா சொல்லிக்கொண்டே இருங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், கடனை மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம், சிலுவை தரித்திரத்தை மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் நடக்குதுன்னு சொல்லிக்கொண்டே இருங்க. அது நிறைவேறியே தீரும். ஆமென். அந்த கடனை கொண்டு வந்த பிசாசு நிற்கவே முடியாது. நீங்கள் பட்டயத்தை எடுத்து சுழற்றினபடினால் நீங்கள் தான் ஜெயம் பெறுவீர்கள். ஏனென்றால் தேவனுடைய நீங்கள் எடுத்திருக்கிற பட்டயம் தேவனுடைய பட்டயம், ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயத்தினால் தான் பிசாசை நீங்கள் துரத்த முடியும். ஆமென். ஹalleluya. ஆமென். அவர் மாம்சத்துல யார் மூலமா கிரியை செய்யலாம்? நீங்கள்
அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பலமாய் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஏன்னா நீங்க வேறதை பேசும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுகிறார். அநேக வசனத்துல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். கசப்பும் மூர்க்கமும் கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. காரணம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தங்கி இருக்கிறதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களோ. அப்படி ஆவியின் பட்டத்தில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், அவர் உங்களுக்கு பலனை தருகிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கும் போது அவர் உங்களுக்கு பலனை தருகிறார். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சொல்லுகிறேன் ஆமென். நான் பாக்கியவான் சொல்லுங்க ஆமென். அவரிலே பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவான். தேவனால் பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவான். ஆமென். தேவனால் பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவான். என்னை தேவன் பலப்படுத்துகிறபடினால் நான் பாக்கியவானாக இருக்கிறேன். தேவன் அப்படி சொல்றார். கால்களை எல்லாம் நினைச்சுவேன், எல்லாம் மாற்றுவேன், கைகளை போய் பலப்படுத்துவேன் அப்படிலாம் சொல்றார். நீங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களா இருப்பீங்க. அதற்கு நீங்க என்ன செய்யணும்? பட்டயத்தை எடுத்து பேச வேண்டும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் படிங்க, தினமும் அதை படிங்க. அப்பதான் உங்களுக்கு குணம் அதிகமா வரும், பலன் அதிகமா வரும். இந்த உலகத்துக்குள்ளது எதுவும் உங்களை சேதப்படாமல் இருக்கணும். வசனத்தை அதிகமாய் சிந்திங்க, பேசுங்க, அதிகமாய் நேரம் செலவழிங்க. தேவனுடைய வசனத்துக்கு நேரம் செலவழிங்க. எல்லாவற்றிலும் ஜெபங்கள், தேவனோட உறவு இருக்கட்டும். இந்த வார்த்தை அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபிக்கும் தேவனிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த உறவு ஐக்கியம் ஒன்றாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் நமக்கு இவ்வளவு ஒரு கிருபையை தந்தவர். வேதம் சொல்லுகிறதே அந்த தூதர்களால் கொடுத்த கட்டளைகளை மீறினவர்களே ஒருவரும் தப்பிக்கல. அப்படி தப்பிக்காம இருக்கும் பொழுது இவ்வளவாய் நமக்கு தந்திருக்கிற அந்த மேன்மை நாம் அற்பமாய் எதுவுமானால் வரப்போகிற தண்டனைக்கு தப்பிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவாய் நமக்கு தேவன் உதவி செய்து, இவ்வளவாய் நாம் எல்லாவற்றையும் பாவங்களை மன்னித்து, நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இன்றைக்கு நம்ம அவருடைய ரத்தத்தால் நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கி நம்மளை சபைக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கும் நாம் கேட்காமல் அசட்டை பண்ணி நாம் மறுதலிப்போமானால், அவிசுவாசமா இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. கடைசி நாட்களில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 2 கடைசியில சொல்லுகிறது. அவரை முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கோபம் கொஞ்ச நாளிலே பற்றி எரியும் என்று சொல்லுகிறது. அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரே நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தலையாக ஏற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவே உங்களுக்கு முதன்மையாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் கிறிஸ்துவே உங்களுக்கு முதன்மையாக இருக்கட்டும். எல்லாவற்றிலும் அவர் நியாயத்திற்குபடியாக நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். தேவன் இந்த காரியத்தை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இந்த பிரச்சனை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இதில் எங்களுக்கு வெற்றி தருவதற்கு உதவி செய்ய மாட்டோம் என்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நன்மையானதை செய்வார். உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஆமென். வேதம் சொல்லப்படுகிறது. குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ இந்த தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் வெல்லுவார்கள், நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் காரியத்தை எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனை முதன்மையா வைத்து நீங்கள் செயல்படுங்க. உங்க வீட்டில் உங்களை கனமுள்ளதாக தேவன் வைக்கணும். ஆமென். ஆமென். உங்களை தேவன் கனமுள்ள பாத்திரங்களா வைக்கணும். உங்களை எல்லாவற்றும் நீங்கள் ஆலோசனை கொடுக்கிறவர்களா, அவ்வளவு ஞானத்தினால் நீங்க நிறைந்தவர்களா இருக்கணும். அவருடைய பலத்தினால் நீங்க நிறைந்தவர்களா இருக்கணும். அதற்காக நீங்க தேவனுடைய வசனத்தை அதிகமாக கேளுங்க, பேசுங்க, சிந்திங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது அவரிலே பலன் கொள்ளுகிறவர்களும் செம்மையான இருதயமுள்ளவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொடுக்கிறார். என்ன செய்யலாம்? அழுகையின் பள்ளத்தாக்கிலே போறார்கள். வேதனைகள் வருகிறது, எல்லாம் வருகிறது. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது? அதை நீரூற்றாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனிலே பலன் கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே வேதனைகள் தண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கிறதே, அது முடிவாயினாதபடிக்கு அதை நீரூற்றாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவன் நீரூற்றாக நீங்களே மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. யார் மாற்றிக் கொள்கிறார்கள்? தேவனால் பலன் கொள்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை தன் கடித்திருக்கிறவர்கள், அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஆமென். அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்ததியிலே வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதம் உங்களை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனால் பலன் அடைகிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறது, அழுகை பள்ளத்தாக்கிலே போனாலும் அதை நீங்கள் நீரூற்றாக்கி கொள்ளுவீர்கள் என்று உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை சொல்லுகிற நீங்க எந்த சூழ்நிலையில
ஆவியினால் உங்களை நீங்கள் அதை நீருற்றாக்கிக் கொள்ளுவீர்கள், நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள், நீங்கள் தேவ சந்ததியிலே காணப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எல்லாரும் எழுப்பி